இப்போ ஆஃப்டர் +2க்கு அப்புறம் நம்ம என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸில் சேரணும் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம். ஜேஇ மெயின், அடுத்த ஜேஇ அட்வான்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம அட்டன் பண்ணோன்னா, ஒருவேளை இதில் நல்ல ரேங்கிங்கோட பாஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எங்கே ஜாயின் பண்ணலான்னா ஐஐடியில், என்ஐடியில் இந்த மாதிரி நமக்கு சீட்டு கிடைக்குன்றது நம்ம காமனாக எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இது போக நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது என்னென்ன சைடில் என்னென்ன எக்ஸாம்ஸ்ன்னு ஒரு ஓவரால் வியூ மட்டும் இப்போ சொல்கிறேன். இன்ஜினியரிங் சைட் அண்ட் டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸு. அதே ரிசர்ச் சைட் ஆர் டிகிரி கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணலாம் ஆஃப்டர் +2. என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூட் எக்ஸாம், நெக்ஸ்ட்டு நெஸ்ட் எக்ஸாம், ஐஎஸ்ஐ எக்ஸாம், ஐஐஎஸ்சிஆர். இந்த 4 எக்ஸாமும் நம்ம அட்டன் பண்ணலாம். காலேஜஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸில் நம்ம டிகிரி படிக்கிறதுக்கோ இல்லை ரிசர்ச் சைடில் படிக்கிறதுக்கோ இந்த 4 எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்டிஏ. டிஃபென்ஸ் சைடில் நம்ம ஜாயின் பண்ணுற ஐடியா நமக்கு இருக்குது அப்படின்னா, டிஃபென்ஸ் சைடில் நம்ம வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா என்டிஏ எக்ஸாமும் நம்ம ஆஃப்டர் +2க்கு அப்புறம் அட்டன் பண்ணலாம்.